அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 2/3/2026 மாசி மாதத்தின் 18ஆம் நாள் திங்கட்கிழமையில் மாசி மகம் மற்றும் மாசி மகா பௌர்ணமி. ரொம்ப ஒரு அற்புதமான நாளுங்க. அதாவது பாவம் போக்க குளியல் முறையை பின்பற்ற வேண்டிய ஒரு முக்கியமான நாள். இந்த நாளில் கடலில் குளிக்கிறது, நதிகளில் குளிக்கிறது, முறையாக தர்ப்பணம் கொடுக்கறது, முன்னோர் சாபம் இருக்கிறவங்கெல்லாம் இந்த நாளில் தர்ப்பணம் திதி கொடுக்கறதுலாம் ரொம்ப நல்லது. உங்கள் ஜென்ம பாவத்தை போக்கி கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ள ஒரு விஷயம்னே சொல்லலாம். இந்த நாளில் நீங்கள் கடலில் போய் குளிப்பவராக இருந்தாலும் சரி, இல்லை நான் ஆற்றுல போய் குளிப்பேங்க, இல்லைங்க நான் வீட்டில் தான், எனக்கு இது ரெண்டுமே நான் அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கேன், பக்கத்தில் ஆறு கடல்லாம் கிடையாது, நான் வீட்டில் தான் பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி குளிப்பேன் அப்படிங்கிறவங்களும் சரிங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வரிகளை சொல்லி இந்த பொருளை தண்ணீரில் போட்டு குளித்தீங்க அப்படின்னா உங்கள் பாவங்கள், நீங்கள் வாழ்க்கையில் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் நிச்சயமாக நீங்கும். ஏன்னா இந்த பாவங்கள் அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு நாம் சேர்த்து வைக்கிற சொத்து மாதிரி. நாம் அதை சரி செய்யாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு அடுத்த தலைமுறை ஏதாவது ஒரு விஷயத்தில் பாதிக்கப்பட ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், இந்த ஒரு அற்புதமான நாளில் முன்னோர் சாபம் நீங்க அக்ஷயபாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த தண்ணீரை புனித நீராக மாற்றக்கூடிய சக்தி நாளைய தினம் என்ன பொருளுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருகம்புல்லுக்கு இருக்கு. ஏன்னா அதற்கு அடுத்த நாள் கிரகணம் இருக்கு. அதனால நீங்க அருகம்புல் குளியலை மேற்கொள்ளும் போது உங்ககிட்ட இருக்கக்கூடிய தீய சக்திகள் எல்லாமே நிச்சயமாக நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. குளிக்கிற தண்ணீர்ல நீங்க போட வேண்டிய பொருள் அருகம்புல். நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தைகள் கங்கேச யமுனா கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதம் குரும் அப்படின்னு சொல்லணும். இந்த வார்த்தையை இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இதை நான் உங்களுக்கு இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியிருக்கேன். இந்த வார்த்தையை ஒரு 3 முறை நீங்கள் சொல்லிட்டு குளிங்க. இல்லைங்க எனக்கு இது மனப்பாடம் ஆகலை, எனக்கு நான் எப்படி போய் பாத்ரூமில் குளிக்கும்போது நான் ஃபோனை எடுத்துகிட்டு போயா குளிக்க முடியும் அப்படிங்கிறவங்க ஒரு காகிதத்தில் எழுதி கொண்டுட்டு போய் இதை நீங்கள் சொல்லிட்டு குளிங்க. குளிக்கும்போது இது உங்களுக்கு மனப்பாடமாக தெரிஞ்சால் சொல்லிக்கிட்டே குளிக்கலாம், தவறே கிடையாது. கடைசியில் பக்கெட்டில் இருக்கக்கூடிய அருகம்புல்லை எடுத்து நீங்கள் கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடணும். இப்போ நான் ஷவரில் குளிப்பேன் அப்படிங்கிறவங்க என்ன செய்யுங்க, ஒரு நிறை சொம்பில் தண்ணீரில் அருகம்புல்லை போட்டு அந்த தண்ணீரை நான் சொன்ன இந்த விஷயத்தை, இந்த வார்த்தையை சொல்லி அந்த தண்ணீரை உங்கள் தலையில் ஊற்றிட்டு அதன் பிறகு நீங்கள் எப்பவும் போல் ஷவரில் குளிக்கலாம். ரொம்ப எளிமையான இந்த குளியல் பரிகாரத்தை தவறாமல் மாசி மகம் அன்று நீங்கள் செய்தால் புனித நீராடிய பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஜென்ம பாவம் நீங்கும். இந்த கர்ம வினையால் ஏற்படக்கூடிய கடன் தொல்லையும் நிச்சயமாக நீங்கும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன இந்த விஷயம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் பட்டனை கண்டிப்பாக நீங்கள் டச் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகா பெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.